தான் ஸ்ரீராமுலு. வாங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த பாட்டு விநாயகர் பாட்டு ஒன்று பாட போகிறேன். நீங்களும் ரசிங்க, பார்த்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டம் முழுதும் ஒன்றினில் அடக்கம், அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழடும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், ஆணை முகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். 9 கோணும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனடிக்கும். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விளக்கே உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆணை முகத்தானின் அடியவர் மனித ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். நவகிரக நாயகன் கணபதியை, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியை, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் வெயில் உறையும் அவரை தொழ வேண்டும். அவ்வளவுதான்.